நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம், கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் அவரது குடும்பத்தினை பற்றி யாரும் அவ்வளவாக கேள்விப்பட்டது கிடையாது. தனது இளம் வயதிலேயே தனது மூத்த 2 அண்ணன்களையும் விஷக்காய்ச்சலில் பலி கொடுத்த பின்னர் 3வது அண்ணன் தம்பி தங்கையுடன் வாழ்ந்திருக்கிறாரு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிகர் திலகத்தின் தந்தை சின்னையா மன்றையார் நாகப்பட்டினத்தில் ரயில்வேயில் கேங் மேனாக பணியாற்றி கொண்டிருந்தாராம். இவரது தாய் ராஜாமணி அம்மாள் சின்னையா மன்றையார் சீர்காழியில் பணியாற்றிய போதுதான் இவர்களுக்கு முதல் மகனாக திருஞான சம்பந்தமூர்த்தி என்பவர் பிறந்திருக்காரு. 63 நாயமான்களில் முதல்வரான திருஞான சம்பந்தர் பிறந்த சீர்காழியில் இவர் பிறந்ததுனால அவருக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டதாம். இதனை அடுத்து இவர்களுக்கு 2வது குழந்தை பிறக்க அப்போது சிதம்பரத்தில் பணிமாற்றம் செய்யப்பட்டதாம். எனவே சிதம்பரம் நடராஜரின் கருவறை பெயரான கனக சபைநாதர் என்ற பெயரை தங்களது 2வது மகனுக்கு சூட்டியிருக்காங்க. ராஜாமணி அம்மாள் 3வதாக மறுபடியும் பிரசவிக்க அப்போது மீண்டும் பதவி மாற்றம் பெற்று சின்னையா மன்றார் நாகப்பட்டினம் செல்ல ராஜாமணி அம்மையார் தனது தந்தை வீடான விழுப்புரத்திற்கு வந்திருக்காங்க. இவர்களை 3வது குழந்தைக்கு விழுப்புரம் மயிலம் கோவில் முருக கடவுளின் பெயராக தங்கவேல் என்று பெயரிட்டிருக்காங்க. இதன் பிறகு 4ஆக பிறந்தவர் தான் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்போது அவரின் தந்தை திருச்சிராப்பள்ளியில் ரயில் நிலையத்தில் பணிமாற்றம் பெற்று வந்ததுனால மலைக்கோட்டை மாணிக்க விநாயகரின் திருப்பெயரான கணேசமூர்த்தி என்ற பெயரை தங்களது 4வது மகனான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வச்சிருக்காங்க. இவர் பிறந்த பொழுதுதான் சின்னையா மன்றார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றதுனால அங்கு கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட போது செவித்திறனை இழந்தாராம். அப்போது வறுமையின் பிடியில் சிக்கிய ராஜாமணி அம்மையார் கறவை மாடு வாங்கி பால் விற்று தங்கள் பிள்ளைகளை காப்பாற்றியிருக்காங்க. இந்நிலையில் சிறையிலிருந்து சின்னையா மன்றையார் விடுதலை பெற்று மீண்டும் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ திடீரென பேரிடியாய் அவர்கள் குடும்பத்தில் விஷக்காய்ச்சல் தாக்கி முதல் 2 அண்ணன்களும் இறந்திருக்காங்க. இந்த சோகம் அவர்களை பெரிதும் பாதிக்க 3வதாக தங்கவேல் மற்றும் கணேசமூர்த்தியை காப்பாற்றும் பொருட்டு பல்வேறு நேர்த்தி கடன்களை வச்சிருக்காங்க. அந்த நேர்த்திக்கடன் படி தங்களுக்கு அடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு திருச்சி வயலூர் முருகன் பெயரான சண்முகம் என்பதையும், திருமலை திருப்பதிக்கு ஆண் பிறந்தால் பாலாஜி வேங்கட நம்பி என்றும், பெண் பிறந்தால் பத்மாவதி என்றும் பெயர் வைப்பதாக வேண்டிக் கொண்டாங்களாம். அதன்படி சிவாஜி கணேசனுக்கு அடுத்தபடியாக பிறந்தவருக்கு சண்முகம் என்றும், இறுதியாக பிறந்த தங்கைக்கு பத்மாவதி என்றும் பெயரிட்டனர். இவ்வாறு அண்ணன் தங்கவேலும் கணேசனும் குடும்பத்தை பார்த்து கொள்ளும் பொறுப்பிற்கு தள்ளப்பட்ட சிவாஜி கணேசன் நாடகத்திலிருந்து சினிமாவிற்கு குடும்பத்தின் நிலையை மாற்றினார். பொருளாதார ரீதியாக மீண்டும் அவர்கள் குடும்பம் தழைத்தது. இதன் பிறகு சிவாஜி கணேசன் குடும்பத்தில் அண்ணன் தங்கவேல் குடும்பம் சொத்தை பாதுகாக்கும் பொறுப்பிலும், தம்பி சண்முகம் சிவாஜி கணேசன் கால்ஷீட் உள்ளவற்றையும் மேற்கொண்டு வந்தாங்களாம். சொத்துக்களை சகோதரர்கள் பார்த்துக்கொள்ள தான் வாங்கிய தியேட்டரை தங்கை பத்மாவதி கணவர் வேணுகோபாலை நிர்வாகிக்க கொடுத்துட்டாராம். இவ்வாறு நடிகர் திலகத்தின் சகோதரர் அவர்களுக்கு வலது கரமாகவும் இடது கரமாகவும் விளங்கிய நிலையில் 1986 சண்முகம் மரணமடைய தொடர்ந்து 1986 தங்கவேலும் மரணமடைஞ்சாராம். இவ்வாறு சிவாஜியோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்தாலுமே அடுத்தடுத்து அவர் மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுத்ததுன்னு சொல்லலாம். சிவாஜி சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.